பேடுன்னு தான் வருதுங்களா? பார்த்துண்ணா. ஸ்டார்ட் பண்ணி வண்டி நூட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா? வண்டி நூட்டில் இருக்கான்னு பாருங்க. செல்ஃப் அது ஸ்டாண்டர்டாக ஸ்டார்ட்டே ஆகாது. நேரம் நிப்பாங்க. வண்டி பிடிச்சி ஸ்டார்ட் ஆகாதா? நியூட்ரலில் மட்டும் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. பண்ணிடுவா. ஆகுதா? இல்லை அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம். ஒன்றும் இல்லை. சாயங்காலம் பாருங்கள். 11.8 இப்போ நார்மலாக ஒரு க்ளோஸ் வைக்கிறேன். 14.4. இது வந்து 4 சார்ஜ் இவ்வளோ ஆகும். உள்ள 8 செல் இருக்கிறதுனால 8 செல் தானே வரும். 2.2 தானே ஒரு செல்லோட இது. 15 தாண்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது ஓவர் சார்ஜ். ரெகுலேட்டர் போயிட்டு இருந்தால் தான் அந்த 15 பக்கம் வரும். அது எவ்வளோதான் நம்ம பார்த்து வச்சா கூட 3 வருஷம் தான் அது வாரண்டி. பீஸ் டு பீஸ் மாத்திரம் அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட் 24 மந்த்ஸ் பீஸ் டு பீஸ் அந்த ப்ரோ ரேட்டானுவாங்க. ஒரு சர்டைன் அமௌண்ட் கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த 4 வருஷம் முடிஞ்சிச்சுன்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் கம்ப்ளீட்டாகவே நீங்கள் 2 தானே அந்த ப்ரோ ரேட்டுங்கிறாரு டிஸ்கவுண்ட்டுக்கு. அங்கே ஷோரூமில் கேட்டேன். டாட்டாலே இதில் டாட்டா பேட்டரி இருக்குன்னாங்க. டிவிஎஸ் மகாலட்சுமி ஷோரூம் இருக்குல்ல, அங்கே அங்கே வண்டி எடுத்ததே இதில். அங்கேயே விசாரித்தேன். சரி என்ன சொல்கிறீங்கன்னு. அதான் டாட்டா பேட்டரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டேன். இந்த அமரன் எக்ஸைடே பரவாயில்ல அப்படின்னாங்க. சரி அதனால் லோக்கல்லே போட்டுக்கலான்ட்டு. இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க? முடிச்சுப்பா. பேட்ரி தான் பழைய பேட்ரி. அது ஆல்ரெடி அமரன் தான் இருந்திருக்கு. பார்த்து கீர் விழுந்துருச்சு. நியூட்ரல் இருக்குது, கீரில் விழுந்துருச்சு. வந்துட்டானா சனி? வந்தாங்கன்னா நம்மளால முடிஞ்சவளவு ஹெல்ப் பண்ணுவோம். எவ்வளோ கம்மியாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். சும்மா ஜென்ரலாக சொல்லுண்ணா. ஜென்ரலாக அவ்வளோ என்னால் முடிஞ்சது ஹெல்ப் பண்ணுவேன். நார்மலாக முன்ன பண்ண எல்லாத்தோட கம்மி பண்ணி தருவேன். கடையை சொல்லுங்க. கடை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மகேந்திரா பேட்டரி ஒர்க்ஸ் பாய்ஸ் ஸ்கூல், கவர்மெண்ட் பாய்ஸ் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறாங்க. இங்கே வர கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்போம் நம்ம அவங்களுக்கு. சரி.